வணக்கம். அகிலம் போற்றும் அகிலாண்ட நாயகி நம்ம திருவானைக்கோவில் அகிலாண்டேஸ்வரி அம்மன். இவங்க ஒரு சமயம் கைலாயத்துல பார்வதியா இருந்து சிவன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு சிவனுடைய 2 கண்ணையும் அப்படியே பொத்திட்டாங்க. உடனே என்ன ஆச்சு, உலகம் முழுக்க அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. சிவனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா அவருடைய 2 கண்களும் சூரியனும் சந்திரனும் 2 கண்களையும் பொத்துன உடனே ஒரே இருட்டு. உடனே அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு நமது 3வது கண்ணான அந்த நெற்றிக் கண்ணை திறந்து உலக மக்களுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் நல்ல ஒளிய கொடுத்தாரு. அது தன்னுடைய தவற உணர்ந்த பார்வதி சிவன்கிட்ட பேசும்போது சிவன் சொன்னாரு, நீ உனக்கு இன்னும் பக்குவம் வரல, அதனால நீ பூலோகம் போயிட்டு அங்க நீ என்னை நோக்கி தவம் இரு, அப்படி இருக்கும்போது உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த சமயத்துல பார்வதி தேவி நம்ம பூலோகத்துக்கு தவம் இருக்க வந்தாங்க. இங்க தினம் சிவபூஜை பண்ணணும். சிவபூஜை பண்ணும்போது பக்கத்திலேயே இருந்த சிவனை பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க பார்த்தா நமக்கு சிவன் இங்கே இல்லையே அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, 2 பக்கமும் காவிரியும் கொள்ளிடமும் ஓடக்கூடிய ஒரு இடத்துலதான் அவங்க இருந்தாங்க. உடனே காவிரியில இருந்து அந்த தண்ணியை எடுத்து சிவனை நினைச்சு அவங்க செய்யும் போது சிவன் அழகான ஒரு லிங்க வடிவில கிடைச்சிட்டாங்க அவங்களுக்கு. அந்த சிவலிங்கம் தான் ஜம்புகேஸ்வரரா இன்று வரைக்கும் நம்ம திருவானைக்கோவில்ல வச்சு வழிபட்டுக்கிட்டு வரோம். அதே கோவில்ல தான் அகிலாண்டேஸ்வரி அம்மனும் தனி சன்னதியில நமக்கு அருள்பாலிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். பார்வதி தேவி தொடர்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க. தவம்னா அப்படி ஒரு தவம், கடுந்தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல சிவன் நேரடியா வந்துடுறாரு. உன்னுடைய தவத்தை மெச்சினேன், பார்வதி கிட்ட சொல்றாங்க, உனக்கு ஞானத்தை அருள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லௌகீக வாழ்க்கையில இருந்தாலும் இந்த ஸ்தலத்துல என்னை வணங்குறவங்களுக்கு நானு முக்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே இந்த ஞானத்தை அவங்க பார்வதி தேவி ஏத்துக்கிட்டு அகிலாண்டேஸ்வரியா இந்த இடத்துல அனைவருக்கும், அகில உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் அந்த ஞானத்தை வழங்குற இடம் தாங்க இந்த திருவானைக்கோவில். இங்க தனி சந்நிதியா இருந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் இந்த இடம் சிவன் குருவாகவும், அம்பாள் பார்வதி தேவி சிஷ்யாகவும் இருந்ததுனால இந்த இடத்துக்கு வணங்குனா நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வதுங்க, சிவன் பார்வதி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் திருக்கல்யாணம் பண்றது ரொம்ப முக்கியமா சிறப்பா செய்வாங்க. ஆனா நம்ம திருவானைக்கோவில்ல குரு சிஷ்யா இருக்கிறதுனால இந்த திருக்கல்யாண வைபவம்ங்கிறது செய்யறது இல்லை, இந்த கோவில்ல செய்யறது இல்லை. இது போல நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்க. அடுத்து பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரியா தனி சன்னதி கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 4 வடிவங்கள்ல நமக்கு அருள்பாலிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலையில நமக்கு மகாலட்சுமியா அவங்க நமக்கு அருள்பாலிக்கிறாங்கங்க. அந்த டயத்துல நமக்கு நல்ல செல்வ வளம், வீடு, மண், மனை, வாகனம் என்ன தேவை உங்களுக்கு அத்தனையுமே மகாலட்சுமியா இருக்கும்போது நமக்கு அருள் புரிவாங்கங்க. அதே சமயம் உச்சிகால பூஜை இருக்குல்ல, அப்ப பார்வதி தேவியா இருப்பாங்க. பார்வதி தேவியா இருக்கும்போது சிவனுக்கு தானே சென்று பூஜை செய்யறது வழக்கமா இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பார்வதி தேவியா இருக்கும்போது உச்சிகால வேளையில அந்த அகிலாண்டேஸ்வரி கோவில்ல பூஜை பண்ற அர்ச்சகர் தன்னைய ஒரு பார்வதி தேவியின் அம்சமா புடவை கட்டிண்டு, கிரீடம் வச்சுண்டு, கையில நேவேதியம் எடுத்துட்டு போய் ஜம்புகேஸ்வரருக்கு பூஜையை முடிச்சுட்டு வருவாங்க. அது மாதிரி இருக்கிற டயத்துல நம்ம வணங்கணும்னா நமக்கு மாங்கல்ய பாக்கியம் கிட்டும். அது இல்லாம குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஐதீகம் இருக்குங்க. மாலை வேளையில சரஸ்வதி தேவியா இருக்காங்க. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம் இல்லையா,
இந்த ஆயக்கலைகள் 64 நமக்கு கிடைக்கணும்னா இந்த டயத்துல, அதாவது மாலை நேரத்துல சரஸ்வதி தேவியா அவங்க இருக்காங்க. எப்படின்னா ஏற்கனவே ஞானம் பெற்றவங்க சரஸ்வதி தேவியா அருள்பாலிக்கும் போது அத்தனை கலைகளுக்கும் நம்ம சொந்தக்காரங்களாயிடுவோம். அடுத்து 4வது வடிவமா வாராகி வடிவமா இருப்பாங்கங்க. எதிரிகள் பிரச்சனை, கடன் தொல்லை, பில்லி சூனியம் போன்ற மாந்திரீக தாந்திரீக தொல்லைகள், அது இல்லாம நோய் நொடிகள், இது எல்லாமே போகணும்னா இந்த வாராகியா இருக்காங்க இல்லையா அகிலாண்டேஸ்வரி அம்மன், அந்த நேரத்துல நம்ம வழிபட்டோம்னா இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுங்க. சரி, இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி கோவில். வாங்க, வழிபடுங்க, அம்மன் அருள் பெறுங்க. இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏங்க, ஒரு நிமிஷம், உங்களுக்கு நிலப்பிரச்சனை, பூமி பிரச்சனை ஏதாவது இருக்கா? அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு அப்படின்னு ஏதாவது போயிட்டு இருக்கா? கவலையே படாதீங்க. ஒருத்தர் இருக்காரு, அவரை வழிபட்டோன்னு வச்சுக்கோங்க, 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள நம்மளுடைய கவலைகளை தீர்த்து வைப்பாருங்க. அவர் யாருன்னு கேக்குறீங்களா? அடுத்த பதிவுல அவரை பத்தி தாங்க நம்ம பேச போறோம். ஓகேங்களா?